ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மியான் ஹப் வந்திருக்கோம். இது வந்து துறைப்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு கொரியன் நூடுல்ஸ் ஷாப்பு. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எங்கள் பாப்பாவும் சூப்பராக என்ஜாய் பண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷாப்புக்குள்ளே போக போகிறோம். இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து நூடுல்ஸ் வந்து நம்மளே வந்து செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராமன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம தான் அதுலேருந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸும் நம்மளே செலக்ட் பண்ணி நம்மளே குக் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஷாப்புக்குள்ளே நாங்கள் என்டர் ஆனோன்னா இதோட பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வால்ஸையும் சூப்பராக டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிக்சர்ஸாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ரேக் ஃபுல்லுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராமன்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸும் வச்சுருக்காங்க. வெஜ் டாப்பிங்ஸ் அண்ட் நான்வெஜ் டாப்பிங்ஸ் ரெண்டில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து என்ன ராமன் செலக்ட் பண்ணோன்னா சீஸ் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ராமன் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா டாப்பிங் செலக்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து என்னென்னா வெஜ்லேயும் செலக்ட் பண்ணியிருந்தோம், நான்வெஜ்லேயும் செலக்ட் பண்ணியிருந்தோம். வெஜ்ஜில் வந்து சீஸு, இந்த கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்கன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ராமன் குக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது எங்களுக்கு இது கூடவே ஒரு போல் கொடுத்துருந்தாங்க. அந்த போலில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து நாங்கள் வந்து இதில் போட்டாச்சு. இது கூடவே கொடுத்துருந்த ஸ்பைசி அண்ட் ஹாட் சாஸ் தான் நாங்கள் வந்து உள்ளே போட்டிருக்கோம். ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்த டாப்பிங்ஸை ஒன்று ஒன்றா நம்ம இந்த போல்குள்ளே போட்டுக்கலாம். எக்ஸப்ட் சீஸை தவிர நம்ம எல்லா வெஜ்ஜீஸு, சிக்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுதான் அந்த இண்டக்ஷன். இப்போ நம்ம இந்த இண்டக்ஷனில் வந்து 5 மினிட்ஸுக்கு நம்மளோட ராமனை வந்து குக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணி விட்டாலே போதும். அதுவாக நம்மளுக்கு வாட்டர் வந்து கொடுத்துரும். அந்த போலுக்கு அதுவாக தண்ணி வந்து எடுத்துக்கிடும். லாஸ்ட்டு 60 செகண்ட்ஸ் இருக்கும்போது தான் நம்ம சீஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம காமாக வெயிட் பண்ணணும். இந்த ராமன் வந்து நம்ம 2 மினிட்ஸில் குக் பண்ணிக்காது. நம்ம வந்து 5 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ராமன் வந்து சூப்பராக குக்காகி முடியும். என்னோடய பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அவளுக்கு வந்து வீட்டில் ரொம்ப ரேராக தான் நான் வந்து நூடுல்ஸ் அவளுக்கு செஞ்சு கொடுப்பேன். இது வந்து அதனால் அவளுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. என்னோடய சிஸ்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராமன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸியாக ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க வெஜ், ஒருத்தவங்க நான்வெஜ். நாங்கள் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுவானுங்கிறனால நாங்கள் ஸ்பைஸ் கம்மியாக எடுத்திருக்கோம். இப்போ 60 செகண்ட்ஸ் லாஸ்ட்டாக ரிமைனிங் இருக்கும்போது நம்ம சீஸை இதில் வந்து போட்டாச்சு. நம்ம எதுவும் கிண்ட வேண்டாம். அதுவாக மெல்ட்டாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நூடுல்ஸ் சீஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். A few moments later. அவ்வளோதான், நம்மளோட ராமன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் அட் லாஸ்ட் வந்து சீசனிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூடவே கொஞ்சோண்டு அந்த குட்டி குட்டி க்ரீன் சில்லிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீசனிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ராமனை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
எப்படி இருக்கு? சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபுட் எல்லாம் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். துறைப்பாக்கம் போர்டில் இருக்குது. வந்ததுக்கு ஒர்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.